ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு. அதாவது ஸ்கூல் வேனும் வந்து ட்ரெயினில் மோதி 3 குழந்தைகள் வந்து பலியாகியிருக்காங்க. இது ஒரு ஒரு கேட் கீப்பரு சிக்னலை வந்து போடாம, அந்த கேட்ட மூடாததுனால வந்த ஒரு பெரிய விபத்து இது. இதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாதுங்க. அவரு வந்து தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. இல்ல அவரு சும்மா கூட தூங்கியிருக்கலாம். ஆனா வந்து ஒரு அவரு பொறுப்பற்ற முறையில அவரு படுத்திருக்கிறது வந்து எந்த விதத்தில நியாயம்? பாருங்க 3 உயிர் இன்னைக்கு போயிடுச்சு. 2 பேர் வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து மத்திய அரசு என்ன பதில் சொல்ல போகுது? ஒரு தமிழ் தெரியாத ஒரு ஹிந்தி பையன கொண்டு வந்து கேட் கீப்பரா போட்டு, அவனுக்கு எந்த மொழியுமே தமிழ்லயே அவனுக்கு கம்யூனிகேட்டே பண்ண முடியல எல்லாரும் சொல்றாங்க அங்க உள்ளவங்கலாம். ஏங்க தமிழ்நாட்ல யாருமே இல்லையா? நீங்க வந்து தமிழ்நாட்ல உள்ள எல்லைகளுக்கு உள்ள வந்து தமிழர்கள தானே போடணும். ஒருவேளை நீ ஹிந்தியே போட்டிருந்தா கூட அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும்ல. மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்களே! அப்படி வந்து அவங்களுக்கு நீ குடுத்துருந்தீங்கன்னா, இந்நேரம் அந்த பையன் தமிழ் பேசியிருக்கணும்ல. அதுவும் கூட ஒரு குறைன்னு தான் அவங்க எல்லாருமே சொல்றாங்க. இது வந்து வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது.